ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பப் ஸ்லீவோட ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் மாடலில் தான் கட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் கிடையாது. இது வந்து நான் கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து ஒரு 6 வருஷம் மேலே ஆகுது. அந்த கஸ்டமர் வந்து நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. பாப்பாவோட ஃப்ரெண்டோட அம்மா தான். ஸ்கூல் மாறினதுனால எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் இல்லை, மறந்துருச்சு. இப்போ வந்து அந்த பழைய ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, பேக்கும் அதே தான் தைக்க போகிறோம். அந்த பஃப் ஸ்லீவும் அதே மாதிரி தான் தைக்க போகிறோம். அந்த ஸ்லீவ் மாடல் நல்லாயிருக்கும். இப்போ அதே ஸ்லீவ் வச்சு தைக்க சொல்லி இதை வெளியில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அளவு மெஷர்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்தளவு. ஆனால் வந்து அதில் பஃப்ஸு வந்து வேறு டிசைன் தைச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த பஃப் எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பஃப் வேணுமோ அந்தளவுக்கு அந்த கேப் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். 3 இன்ச்சுக்கு நார்மலாக விட்டுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய எக்ஸ்ட்ராவே ஜாயின் பண்ண வரும். இப்போது நார்மலாக நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த வளைவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி 7 ஷேப்பில் வந்து உங்களுக்கு அட்டாச் வரும். அது அட்டாச் எப்படிங்கிறத நான் வந்து தைக்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் வந்து அவங்கள ஒரு பேட்ச் ஒர்க்கு, சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க்கு. இது வந்து நான் என்னோடய நெக் பேட்டர்னில் உள்ளது. அந்த நெக் பேட்டர்ன் புக்கு வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8-9 வருஷம் இருக்கும். டி நகரில் வாங்கினேன். அந்த பேட்ச் ஒர்க்கில் உள்ள மாடல். இது வந்து கொஞ்சம் நம்ம இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி தைக்கலாம். அதுவும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ அது பேக்கு கட் பண்ணுறது தான் அந்த வீடியோ. பேக்கோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது ப்ளவுஸ் வந்து எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே அளவு தான். சைடில் டாட் பிடிக்கிறதுக்கு நெக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கியிருக்கேன். அவங்க ரொம்ப மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்கு வைக்கும் போது கொஞ்சம் கீழே இறங்கினா நல்லாயிருக்குங்கனால நான் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. நானே ஒரு லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கேன். இறக்கிட்டு அந்த ஆம்கோல் வளைவு எல்லாமே மார்க் பண்ணி இனிமேல் கட் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடு போர்ஷன் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியோட லென்த், அதாவது சுற்றளவு பட்டியோட நீளத்தை நீங்கள் அளவு பண்ணிக்கோங்க. அளவு பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு கேப்பில் ஒரு 3 இன்ச்சு அளவில் அந்த வளைவு போட்டுக்கோங்க. பட்டி வந்து சூப்பராக உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். பட்டி வந்து மார்க் பண்ணணும்னு தேவையே இல்லை. அதனோட லென்த்து மட்டும் மார்க் பண்ணால் போதும். இப்போ பேக் அளவை அப்படி போட்டுக்கலாம். பேக் அளவை அப்படி போட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் எப்போதுமே நீங்கள் வந்து 1 இன்ச்சுனாலும் சரி, 1.5 இன்ச்சுனாலும் சரி, யாருக்காகனாலும் வந்து இடம் விட்டுட்டிங்கன்னா அந்த டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு கப் ஷேப்பும் நல்லா வரும். அதே நேரத்துக்கு துணியும் இருக்கும். சிலவங்களுக்கு கம்மியாக வெட்டிட்டு சைடு துணி இல்லாமல் போயிடும். அதனால் அது வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது வந்து ஃப்ரண்ட்டோட டாட் அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கரெக்டான அந்த இது வரும். இது நேர் கட்டிங் ப்ளவுஸ், அதனால் நீங்கள் இழுத்தாலும் வராது. அதனால் கரெக்டாக அந்த ப்ளவுஸோட அளவு வச்சுக்கலாம். இதில் இந்த இடத்த ஆம்கோல் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பிடிச்சிட்டு அந்த தையல் இருக்குது இல்லைங்களா, நம்ம தையல் போட்ட இடம் இல்லை, அந்த தையல் பிசுறு வரும் இல்லையா, அதை வந்து மடக்கி விட்டு பண்ணிங்கன்னா அந்த ஆம்கோலோட வளைவு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் வந்து அவ்வளோ அழகாக வரும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது அந்த பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் மார்க் பண்ண இடத்துல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ அவ்வளோதான். எல்லா அளவுகளையும் நம்ம குறித்த அளவுகள் எல்லாத்தையுமே இதை மார்க் பண்ணிடலாம். ஆர்காட் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ரண்ட்டு பேக், அதாவது வலது பக்கம் இடது பக்கம் தைக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அந்த ஊசி குத்தும் போது என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக குத்திடுறாங்க. அப்போது அந்த தடம் வந்து தெரியாது. இதே நீங்கள் வந்து கொஞ்சம் கிராஸாக குத்துனீங்கன்னா அந்த தடம் அழகாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இப்போ வந்து லைனிங் கட் பண்ணிட்டோம். இப்போது சாரியில் உள்ள கிளாத்தில் கட் பண்ணலாம். இது பாருங்கள், சாரியில் ஸ்லீவ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அழகாக நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த அளவு தான் அட்டாச் நம்ம பண்ணணும் லைனிங்கில். சாரீ பீஸில் இப்போ அட்டாச் பண்ண தேவையில்லை. இப்போது ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீதி இருக்க கிளாத்தை அப்படியே நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ பேக் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து துணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதிகமானால் தாராளமாக இருக்குது, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ப்ளவுஸில் நாட்டு இல்லை, அவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அதில் நாட்டு வைக்கலான் இருக்கேன், துணி அதிகமாக இருக்கிறதுனால. இப்போது பேக்கை கட் பண்ணியாச்சு. பேக் கட் பண்ணும்போது எப்போதுமே நெக்கு கட் பண்ணாதீங்க, தைக்கிறதுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்க கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்துக்கு அது வந்து அந்த வி பட்டி இல்லை பார் பட்டி அது தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பட்டியும் நம்ம கட் பண்ணியாச்சு. பட்டியில் நான் இன்னுமே எக்ஸ்ட்ரா கிளாத் விட்ருக்கேன். அது சிலவங்க திக்காக வேணும்னு கேட்பாங்க அடியில் மடித்து தைக்கிறதுக்காக, அதனால் எக்ஸ்ட்ராவே 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை வந்து சேம் அழகாக போட்டு துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விட்டுட்டு கட் பண்ணேன். இது என்னென்னா எனக்கு மிஷின் டேபிளில் தான் போட்டு நான் ஒரு ப்ளவுஸுங்கிறதுனால கட் பண்ணுறேன். வலிக்கிக்கிட்டே போச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு மழை பெஞ்சிட்டு காற்று ஜில்லுன்னு அடிக்குது, அதில் வந்து கட் பண்ண முடியல. அதனால் கையை க்ரிப்பாக வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதிரி வலுவலுப்பாக உள்ள துணி, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன், எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா